மாம்பாக்கம் டு ஓஎம்ஆர் கனெக்டிங் ரூட்ல காயார் அப்படிங்கிற லொகேஷன்ல வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸோட சேல்ஸ்க்கு வந்திருக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இண்டிபெண்டன்ட் வில்லா தான் நம்ம பார்க்க போறோம். வில்லாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற அம்யூனிட்டிஸை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து கிளப் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஜிம்முங்க. இதற்கு அடுத்தபடியா பார்க் பார்க்கலாங்க. நம்ம பார்க்குற இந்த பார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர்ல டெவலப் பண்ண ஒரு பிரம்மாண்டமான பார்க்குங்க. இந்த வில்லா கிரீன் ப்ராஜெக்டுக்குள்ள கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குங்க. எல்லாமே பங்களா போல இருக்கும். ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 40 அடி 30 அடியில பெரிய பெரிய ரோட போட்டு கொடுத்துருக்காங்க. டிரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த 3 வீடுகளுமே நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. இந்த 3 வீடுகளுமே ஒரே மாதிரியான எலிவேஷன், ஒரே மாதிரியான பிளான் அப்படிங்கறதுனால நாம இந்த வீடியோல ஒரே ஒரு வீடை மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். நாம இப்ப பாக்குற இந்த வில்லாவுடைய ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல எஸ்யூவி கார் நிறுத்துற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே 3 ஸ்டெப் மேலே ஏறி வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு செட் அவுட்டுங்க. வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி கட்டியிருப்பாங்க. வீட்டோட லேண்டும் சரி வீடும் சரி ரெண்டுமே நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. உள்ள என்ட்ரானோடனே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருப்பாங்க. லிவிங் ஹால் இருந்து அசஸ் பண்ற மாதிரி ஒரு கிச்சன் இருக்கும். கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய சைஸ் கிச்சன் தான். கிச்சன்ல இருந்து அசஸ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவுமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்புக்கு போற வழியிலே மிடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்துட்டீங்கன்னா சின்னதாக ஒரு லாபி கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. 2 பெட்ரூமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். 2 பெட்ரூமுக்குமே அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு பெட்ரூமுக்கு ரோடு ஃபேசிங் பால்கனியும் கொடுத்துருப்பாங்க. நல்ல பெரிய சைஸ் பால்கனியா இருக்குங்க. இது இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் டெரஸ் தான். ஓப்பன் டெரஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெதரிங் கோர்ஸ் போட்டு டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, வீடு சூப்பராக இருக்கு. முக்கியமாக இந்த சைட் இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் பில்டிங் அப்ரூவ்லாம் ப்ராப்பராக வாங்கி எஸ் பர் வாஸ்து பிரகாரம் கட்டி முடிக்கப்பட்ட வில்லாக்கள் இது எல்லாமே. நம்ம பார்க்குற இந்த வில்லாவுடைய லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னாக்க 600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. டைமென்ஷன் 20க்கு 30ங்க. இண்டிவிஜுவல் பிளாட்டுங்க. நோ லேண்ட் ஷேரிங். இண்டிவிஜுவல் பிளாட்ல கட்டின வில்லா இது. பில்டப் ஏரியான்னு பார்த்தோம்னாக்க 1030 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 2 BHK டூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வில்லா இது. நம்மளோட லேஅவுட்டுக்குள்ளவே பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு போயிட்டீங்கன்னாக்கா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்கு, ஸ்கூலுமே இருக்கு. ஸோ இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நம்ம ப்ராஜெக்ட்ல வீட்டோட விலை எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 49 லட்சங்க. 49 lakhs ஒன்லி. மிஸ் பண்ணிடாதீங்க.